குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது இந்த நிஃப்டி 50ல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் டெக்னிக்கலாக 24,400 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் டெக்னிக்கலாக லாங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி மார்க்கெட் 24,390 80 அந்த ரேஞ்சில் இருக்கும். அன்றைக்கி ஈவினிங்கில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இப்படி சொல்லுவாங்க, மார்க்கெட் லாங்கில் வந்துடுச்சு, இனிமேல் அது லாங்கில் போகும்னு அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் அடுத்த நாள் அந்த இடத்துக்கே போகாது, அங்கேருந்து தொப்புன்னு கீழே விழும். ஸோ அப்போது ஒருத்தரோட ப்ரிடிக்ஷன் அவரை ஃபாலோ பண்ணுற பல பேர் அவர் சொல்கிறதையே நம்புகிற மாதிரி இருந்தால் அவங்க மார்க்கெட்டில் என்ன மாதிரியான லாஸஸ் பண்ணுவாங்க? அப்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, மார்க்கெட்டோட உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்றத அவங்க எப்படி புரிஞ்சிக்கணும்? இதை ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் நான் ஒரு யூடியூப்பை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் ரொம்ப ஃபேமஸானவர், அவர் சொல்கிற பிரகாரம் மார்க்கெட்டு ஒரு நாளுமே வந்ததில்லை, சில நாள் வருது, ஆனால் கண்டினியூஸாக இப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்க எல்லா நாளும் நான் செக் பண்ணும்போது மார்க்கெட் அவர் லாங்கில் இருக்குதுன்னு சொன்னார். மார்க்கெட் 24,400க்கு மேலே இருக்கும்போது லாங்கில் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் மார்க்கெட் இப்போ 24,090ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணால் எனக்கு லாஸஸ் தான் பெருசாக வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நம்ம யார் சொன்னாலும், இப்போ நான் சொல்கிறது ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்டில் இருக்கிறத தான் சொல்லுவேன். இது லாங்கில் இருக்குது, ஷார்ட்டில் இருக்குது, இது மேலே போகும், இது கீழே போகும் அப்படின்லாம் நான் மார்க்கெட்டோட டெப்த்தை வச்சு தான் சொல்லுவேன். அதாவது நாளைக்கு மார்க்கெட் 25,000 போகும் அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். இறங்கும் ஏறும் இதுக்குள்ளே தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே இது லாங்கில் இருக்குது, இது ஷார்ட்டில் இருக்குது நான் என்றைக்குமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. டெக்னிக்கலாக சில பேர் டெக்னிக்கலாக பார்த்து சொல்லுவாங்க, பட் அந்த டெக்னிக்கல் எத்தனை காலத்துக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு? மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது, எப்போது ஒரு வாட்டி ஆகிருக்கும், பட் எல்லா நாளும் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அதனால் நான் அது மார்க்கெட் லாங்கில் இருக்கா ஷார்ட்டில் இருக்கா அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது நம்ம கையிலேயே இல்லாத ஒரு விஷயம். நம்ம மார்க்கெட் டெய்லியும் ட்ரேட் ஆகுது, அதை பார்த்துட்டு மார்க்கெட் இது வரையும் போகலாம், இது வரையும் வரலாம் அப்படின்றதான் நான் என்னுடைய யூடியூப்பில் அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடர் பொதுவாக யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் பேசலாம். மார்க்கெட்டில் பணம் இழக்கிறவங்களுக்கு பணம் இழக்கிறதுக்கு காரணம் தவறான அனாலிசிஸ் மட்டும் கிடையாது, தவறான நம்பிக்கையும் தான் இங்கே ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அந்த நண்பர் சொன்னார்ல, மார்க்கெட் லாங்கில் இருக்குது, அவர் சொல்கிறத கேட்டு நான் அப்படியே ஃபாலோ பண்ணி கால் சைடில் இருந்தேன், ஆனால் மார்க்கெட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு அன்றைக்கி ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அப்போது அது அந்த யூடியூப்பர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் மேலே தப்பு கிடையாது, இவர் ஏன் அவரை போய் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாரு, இவர் மேலே தான் தப்பு. அப்போது யார் சொன்னாலும் நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மனநிலைமையில் இருந்தீங்கன்னா, அவர் ஒரு வேளை சொல்லும் போது அது சரியாக இருந்தால் அது நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் ஒவ்வொரு அனலிஸ்ட் சொல்கிறதும் அப்படியே நடக்கணும்னு மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் ஆகுது. அப்போ அவர் மேலே சொல்லி குறை கிடையாது. நம்மளே தான் இப்போ அவர் சொல்கிறாரு, சரி அது பாசிபிள் இருக்கா இல்லையா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறது 1000 சொல்லுவாங்க, நம்ம தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் அந்த நண்பருக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஒருத்தர் டெலிகிராமில் சொல்கிறாரு, ஒருத்தர் யூடியூப்பில் சொல்கிறாரு, ஒருத்தர் ட்விட்டரில் சொல்கிறாரு, ஒரு பிரேக்கிங் நியூஸ் கூட போடுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஆனால் மார்க்கெட்டு இப்போ இந்த டெலிகிராமில் சொல்கிறவரையோ இல்லை யூடியூப்பில் சொல்கிறவரையோ ட்விட்டரில் சொல்கிறவரையோ இல்லை பிரேக்கிங் நியூஸ் போடுறவங்களையோ மார்க்கெட்டுக்கு தெரியுமா? இப்போ நான் ஒரு நியூஸ் இப்போ சொல்கிறேன், என்ன மார்க்கெட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் யார் மார்க்கெட்டுக்கு யார் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. மார்க்கெட்டு யாரையுமே நம்பாது. ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கும் இந்த சொல்கிற நண்பர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்களா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க, இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி மார்க்கெட் எத்தனை வாட்டி போயிருக்கு? மினிமமாக தான் இருக்கும். ஒரு 10 வாட்டி மார்க்கெட் அவங்க சொல்கிறதுல 10 வாட்டி அவங்க சொன்னாங்கன்னா அதில் 2-3 வாட்டி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி மோர் தென் டைம்ஸ் மார்க்கெட்
அகைன்ஸ்டாக தான் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டில் யார் சொல்கிறதையும் நம்ம நம்பக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தாங்க நம்பும். அது என்னது? ப்ரைஸ். அந்த விலையை மட்டும்தான் அது நம்பும். அதனால் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நியூஸ் வந்த உடனே ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி நியூஸ் வந்த உடனே ட்ரேட் பண்ணவே கூடாது. பெரும்பாலான புதிய ட்ரேடர் செய்யும் தப்பே இதுதான். ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு, இந்த ஸ்டாக் நாளைக்கும் பறக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கால் வாங்கிட்டாங்கன்னா கால் நைட்டே வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. மார்க்கெட் அந்த நியூஸ் வருது பார்த்திங்களா, அதை விட வேகமாக செயல்படக்கூடிய ஒன்று. பல நேரங்களில் நியூஸு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த நியூஸ் முன்னாடியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க அந்த நியூஸ் தெரியறதுக்கு இப்போ நமக்கு ஒரு 3 நாள் கழித்து அந்த நியூஸ் தெரியுதுன்னா, பெரிய பெரிய எஃப்ஐஸ் டிஐஸ்க்கெலாம் அந்த நியூஸு 3 நாளைக்கு முன்னாடியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க முன்னாடியே மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு தெரியும் போது, அந்த நியூஸ் நமக்கு தெரியப்படும் போது மார்க்கெட்டை அவங்க செல் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டாக புக் பண்ணுவாங்க. நம்ம அப்போ போய் என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் அதிகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட்டில் நல்ல நியூஸ் வந்தாலும் சில நேரத்தில் கீழே இறங்குது, பேட் நியூஸ் வந்தாலும் சில நேரத்தில் மார்க்கெட் ஏறி போகுது. இது நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்போம், என்னங்க மார்க்கெட்டில் நல்ல ரிசல்ட்டு தான் வந்திருக்கு, ஆனால் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் Q1 ரிசல்ட் வரும்போது பேசுவோம்ல, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான். இந்த ரிசல்ட்டு Q1 ரிசல்ட்டு நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் பெரிய பெரிய எஃப்ஐஸ் டிஐஸ் மியூச்சுவல் ஃபண்டு இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முன்னாடியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நம்ம அந்த நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் அது சில நேரத்தில் நமக்கு ப்ராஃபிட் பண்ணாலும் பல நேரத்தில் லாஸஸ் தான் தரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதை தான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நல்ல நியூஸ் வந்தால் மார்க்கெட்டு இறங்குது, கெட்ட நியூஸ் வந்தால் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதுக்கான ரியலான உதாரணம். அப்புறம் சோசியல் மீடியா சென்டிமெண்ட்டு, இதை ரொம்ப பேர் சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை போய் பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ட்விட்டர்லேயோ டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க அப்படின்னா அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஜனங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அதுக்கு தான் யூடியூப்பே பார்க்குறதே கிடையாது. நான் பார்க்குற யூடியூப் வந்து இந்த தென்கட்சிக்கோ சாமிநாதன் இது மாதிரி இப்படி தான் இருக்கும். நான் ட்ரேடிங் சம்மந்தமாக யூடியூப் ரொம்ப பார்க்கவே மாட்டேன். நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சொல்கிறத தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா? இப்போது நான் 12 வருஷமாக இந்த ட்ரேடிங்கில் இருக்கேன். எனக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் வந்து ஒரு 50% 60% தெரியுது அப்படின்னா, நான் டெய்லியும் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை சொல்லும் போது அவங்களும் அதே தான் சொல்ல போகிறாங்க. நான் என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறனோ அவங்களும் அதே தான் கேதர் பண்ண போகிறாங்க. நான் மார்க்கெட் பியரிஷாக இருக்கா புல்லிஷாக இருக்கான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்க அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா இதை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. பட் மார்க்கெட்டில் டெய்லி என்ன நடக்குதுன்றதை மட்டும் நான் சொல்லுவேன். அதை தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. இப்போ நான் சொல்கிறது எதுக்கு நான் மற்ற வீடியோவில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டால் நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ இது வந்து தற்பெருமைக்காக சொல்லலை. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, தெரிஞ்ச விஷயத்தையே நான் போய் மறுபடியும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன், இக்னோர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய சென்டிமெண்ட்டை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதை நம்ம முதல்ல நிறுத்தணும். அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வருதுன்னா அதோட நம்பகத்தன்மை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே பார்த்தாலும் ஒரு நேரத்தில் புல்லிஷ் மயமாக இருக்கும், இல்லைன்னா பேரிஷ் மயமாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு அதே ஃபீலிங் தான் வரும். இப்போ ஒருத்தர் சொல்கிறாருங்க, ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர், அவர் ட்ரேடிங்கில் கூட இருக்கார், அவர் சொல்லிட்டாருன்னா அவர் சொல்கிறத தானே அதே ஃபீலிங் தானே நமக்கு வரும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போது நம்ம எல்லாருமே மார்க்கெட்டில் ஒரு டைரெக்ஷனில் நினச்சி ஆரம்பித்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் மார்க்கெட் பல நேரத்தில் அதுக்கு எதிர் டைரெக்ஷனில் தான் போகும். அப்போ அந்த க்ரௌடு சைக்காலஜி அப்படின்றத நம்ம இங்கே அவாய்ட் பண்ணணும். எல்லாரும் மார்க்கெட்டு இறங்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் மார்க்கெட் ஏறும்னுவாங்க, ஆனால் மார்க்கெட் ஏறிடும். அப்போது 90 பேர் சொன்னது தப்பாகிடும், 10 பேர் சொன்னது உண்மையாகிடும். கரெக்ட் தானே? இது மாதிரி எத்தனை வாட்டி ஆகிருக்கு. அப்போது இந்த மாதிரி சோஷியல் மீடியா சென்டிமெண்ட்டை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவே ஒவ்வொரு வாட்டி இப்படியும் மாறிடும்.
10 பேர் சொல்கிறது தப்பாகிடும், 90 பேர் சொல்கிறது கரெக்டாகிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் தான் சொன்னேன்ல மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு பேசுவாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நானும் கேட்டிருக்கேன். பல பேர் சொல்கிறதையே நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லா யூடியூப் குரூப்லேயும் லிங்க்கில் இருப்பானுங்க. எல்லாரும் சொல்கிறத அவனுங்க எனக்கு அடிக்கடிக்கு அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டு டைலாக் மாதிரி அனுப்புவானுங்க. அப்படி தான் பார்ப்பேன் கண்டி. ஏன்னா எனக்கு நிஜமாலுமே டைம் இல்லை. நான் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டுருக்கேன், காலையில் ட்ரேடிங்கும் பண்ணுறேன். அதனால் இதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. நான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது தானே எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பல பேர் யூடியூப் சேனலில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் அந்த ஸ்லாங் வித்தியாசப்படலாம். சொல்கிற அந்த வே வந்து வேறு மாதிரி இருக்கலாம். பட் அதோட கருப்பொருள் நான் சொல்கிறதும் அதே தான் இருக்க போது, அவர் சொல்கிறதும் அதே தானே இருக்க போகுது. கரெக்ட் தானே? அப்படி தானே இருக்குது. இல்லை நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்னா, இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா, அது எனக்கு தெரியல. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2-3 சேனலில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. பிரேவ் ட்ரேடர்ஸில் எப்படி சொல்கிறாங்க, இன்னும் மற்ற ட்ரேடிங் சேனல் வச்சுருக்கவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை, குறிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை விட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சொன்னார், டிவி அனலிஸ்ட்டு சொன்னார், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டில் இன்ஃபர்மேஷன் மட்டுமே மார்க்கெட் கிடையாது. மார்க்கெட்டுக்கு இன்ஃபர்மேஷனும் தேவை, அதே நேரத்தில் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் ட்ரேட் சிக்னல் தேவை. இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பர்ட் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எக்ஸ்பர்ட் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகாது. மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ட்ரேடிங் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமே கிடையாது. முக்கியமாக இருக்கும், நமக்கு அதை காதில் கேட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கணும். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்பர்ட் வந்து 24,500க்கு மேலே மார்க்கெட்டு வந்து போயிடுச்சுன்னா அது லாங்கு, 26,000 வரையும் போயிடும், 25,000 வரையும் போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்குதா? அப்போ அவர் சொல்கிறது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஆனால் ரியல் மார்க்கெட்டில் இன்ட்ராடே டைமில் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது, டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன சொல்லுது, ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுது, அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ட்ரேட் ஆகும். அப்போ எக்ஸ்பர்ட் சொல்கிறதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சும்மா ஜஸ்ட்டு கேட்டுக்க வேணும்னா செய்யலாம், அதை பிளைண்டாலாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டு எக்ஸ்பர்ட் இல்லை, அவங்க அப்பாவுக்கு அப்பா இருந்தால் கூட அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் த ஒப்பீனியன், ட்ரஸ்ட் த ரியாக்ஷன் ஆஃப் த ப்ரைஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். இதுதான் இங்கே முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் வந்து ரியல் நியூஸா ஃபேக் நியூஸா, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு நியூஸ் வந்தால் 3 கேள்வி நம்மளையே கேட்டுக்கணும். சோர்ஸ் யார்கிட்டேருந்து வந்திருக்கு, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை அதில் ப்ரைஸு ரியாக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு நியூஸ் உண்மையாக இருந்தால் மார்க்கெட் அதை பற்றி கவலைப்படலைனாலும் பரவாயில்ல, அந்த ட்ரேட் டேபிள் நியூஸ் இல்லாமல் இருந்தால் மார்க்கெட் மேலே போகும். ஆப்ஷன் ட்ரேடருக்கு முக்கியமான நியூஸ் எதுவுமே இல்லை, ஆப்ஷன் ட்ரேடருக்கு முக்கிய நியூஸ் எதுவுமே இல்லைன்னா மார்க்கெட் என்ன நடக்கும்? மார்க்கெட்டு எந்த நியூஸுக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஏற்ற மாதிரிலாம் நடக்காது. மார்க்கெட்டில் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான இம்பேக்ட் மார்க்கெட்டில் நடந்துடும். ஓகேங்களா? இப்போது ஃபெட் மீட்டிங் வரப்போகுது, இத்தனாம் தேதி வருது, இல்லை ஆர்பிஐ நியூஸ் வரப்போகுது, இல்லை எலெக்ஷன் ஏதாவது வரப்போகுது. இப்போ இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும். அந்த நியூஸ் கிட்ட வரும்போது அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு, அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் ஏன் பெருசாக ரியாக்ட் ஆகுது? ரிசல்ட்டே வராது, எக்ஸிட் போலுக்கே ஏன் மார்க்கெட் அவ்வளோ ரியாக்ட் ஆகுது? அப்போது அந்த நம்பகத்தன்மையான நியூஸுக்கு மட்டும்தான் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எல்லா நியூஸுக்குமே வந்து பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அந்த நியூஸ் வந்து அந்த சோர்ஸ் எங்கேருந்து வருது, அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது, ப்ரைஸோட ரியாக்ஷன் எப்படி மாறுது, இதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக மூவ் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், மார்க்கெட்டில் ரியாலிட்டி டிவியோ, யூடியூப்போ, ட்விட்டரோ, இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ இது எதுவுமே கிடையாது.
ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டில் உண்மையான ரியாலிட்டி எதுன்னா ப்ரைஸ் மட்டும்தான். அந்த ப்ரைஸ் என்ன சொல்லுது? ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் என்ன சொல்லுது? சார்ட்டுக்கு அப்புறம் ஓப்பன் செயின் என்ன சொல்லுது? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூமு, ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இதெல்லாம் போய் சொல்லாது. ஆனால் நான் மேலே சொன்ன டெலகிராம், யூடியூப், சார்ட்டை விட்டுருங்க. டெலகிராம், யூடியூப்பு, டிவி இதெல்லாம் பொய் சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ். ஆனால் ஆப்ஷன் செயினு, சார்ட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, வால்யூம் இதெல்லாம் பொய் சொல்லாது. அப்போது நம்ம இதை உண்மையாலுமே இந்த மார்க்கெட்டில் நம்பலாம். அதனால தான் மார்க்கெட்டில் உண்மையான ரியாலிட்டி எதிரானா ப்ரைஸ் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வாழ்க்கையில் சீக்கிரம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, நியூஸை நம்ம நம்பக்கூடாது, ரூமர்ஸை நம்பவே கூடாது, சோஷியல் மீடியா சென்டிமெண்ட்டை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு குரு அப்படின்னு யாராவது இருந்தால் அவங்க சொல்கிறது தான் வேத வாக்காக இருந்தால், இப்போ ஒரு நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, மார்க்கெட் லாங்கில் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் குருவாக ஏற்றுக்கிட்டு தான் அதை சொல்கிறாரு. அப்போது அவர் குரு சொன்னது அங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதால் அவர் லாஸ் ஆகிட்டார். அப்போ அந்த குரு அந்த லாஸை கொடுப்பாரா? அதுக்கான காசை கொடுப்பாரா? இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. முதல்ல இவர் அந்த குருக்கு சிஷ்யனாக இருக்கிறதே அந்த குருக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ பாதி பேரோட லைஃபே அப்படி தானங்க இருக்குது. நான் இவரோட ஃபேனு அப்படின்னா, நீ அவருடைய ஃபேனுன்றது ஊருக்கு தெரியும். ஆனால் அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் என் ஃபேனு அப்படின்னு? நீங்கள் ஏதாவது ஒரு மீடியாலேயோ இல்லை எதெல்லாம் சொன்னால் மட்டும்தான். அது அத்தனை அந்த தலைவர் அதை பார்ப்பாரா அப்படின்றது கூட தெரியாது. ஸோ இதெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி குருவை நம்புறது, குருவை சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது, ட்ரேடிங்கில் மட்டும் வேணான்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ட்ரேடிங்கில் இதெல்லாம் பிளைண்டாக நம்பாதீங்கன்ற. மற்ற விஷயம்லாம் வேறு. நான் ட்ரேடிங்கை மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம நம்ப வேண்டியது எதுன்னா ப்ரைஸு, வால்யூம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் ரியாக்ஷன். இதை மட்டும்தான் நம்ம நம்பணும். மார்க்கெட்டில் ஒப்பீனியனை, அதாவது மார்க்கெட் அப்படின்றது ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இருக்க மார்க்கெட் அதில் ஒப்பீனியன் கொடுத்து நம்ம பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கணும்னா ரியாலிட்டியை புரிஞ்சிக்கினா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? செய்தியை விட செய்திக்கு மார்க்கெட் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்றத தான் நம்ம கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். அதுதான் உண்மையான எட்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா மார்க்கெட்டில் எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, மார்க்கெட்டோட உண்மையான ரியாலிட்டி எது அப்படின்றத நம்ம இனிமேலாவது புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் பர்சனலாக உணர்ந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.